அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ, ஆசிரியர் தேர்வு வாரிய செயலாளர் திரு ராமேஸ்வர முருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா டெட்டு ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்ளை பண்ணுறவங்களுக்கான ஒரு சில தகவல்களை பார்த்தீங்கன்னாக்கா தெரிவிச்சிருக்காரு. ஸோ மொத்தம் எத்தனை பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 20 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஸோ இதை பற்றியெல்லாம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்ப்போம், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தற்பொழுது பணியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் விண்ணப்பிக்கும் வகையில் இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அப்போது ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் அந்த இணையதளம் பார்த்தீங்கன்னா எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னா, இப்போ பணியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே பண்ணாக்கா அப்ளை பண்ணுற மாதிரி. அப்போது பணியில் இருக்கிறவங்க மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ மற்றவங்க பண்ணாக்கா அப்ளை பண்ண முடியாது. இதன் மூலம் 10ஆம் வகுப்பு முடித்து இடைநிலை ஆசிரியராக நியமனம் பெற்றவர்கள், 12ஆம் வகுப்பில் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அப்போ 10வது முடிச்சுட்டு டிடிஎட் பண்ணியிருப்பாங்க, 12வது முடிச்சுட்டு டிடிஎட் பண்ணியிருப்பாங்க இடைநிலை ஆசிரியர் பயிற்சி. ஸோ அவங்களும் பண்ணாக்கா அப்ளை பண்ணுற மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்றாங்க. அடுத்து தேர்டு பாருங்கள், 12ஆம் வகுப்பு படிக்காதவர்கள் விண்ணப்பிக்க இயலாது என்ற நிலையும் 12ஆம் வகுப்பிலேயே ஆசிரியர் பயிற்சியை முடித்தவர்களும் விண்ணப்பிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்போ 12ஆம் வகுப்பிலேயே ஆசிரியர் பயிற்சியை முடித்தவர்களும் எஸ்ஜிடிடி விண்ணப்பிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அப்போ 12ஆம் வகுப்பிலேயே பண்ணாக்கா ஆசிரியர் பயிற்சி முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் பிஎட் ஆகியவற்றில் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் இருக்க வேண்டும் என்பது ஏற்கனவே 40% என அறிவிக்கப்பட்டிருந்தது நீக்கப்பட்டுள்ளன. அப்போ பார்த்தா இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, 10வது 12வது பிஎட்டில் பண்ணாக்கா 40% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது பார்த்தீங்கன்னாக்கா நீக்கியிருக்காங்க. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அடுத்து இடைநிலை ஆசிரியர் பணியிடத்தில் நியமிக்கப்பட்ட பிஎட் முடித்த ஆசிரியர்கள் தற்பொழுது அவர் வகிக்கும் பதவிக்கு உண்டான தேர்வு எழுதினால் போதும். அப்போ பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணியிடத்தில் நியமிக்கப்பட்ட பிஎட் முடித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சிருக்காங்க, ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க செகண்டரி கிரேட் டீச்சர்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதுக்கான டெட் எக்ஸாம் எழுதினா மட்டும் போதும். அப்போ பேப்பர் 1 எழுதினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்திற்கு அவர் தற்போது இடைநிலை ஆசிரியர் பதவியில் வேலை செய்து கொண்டிருந்தால் தாள் 1ம், பட்டதாரி ஆசிரியராக வேலை செய்து கொண்டிருந்தால் தாள் 2ம், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றிருந்தால் அவர் பணியில் தொடர தாள் 1ம், பதவி உயர்வு பெற தாள் 2ம் எழுத வேண்டும். ஸோ அப்போ அவங்களே பண்ணாக்கா உதாரணத்துக்கு சொல்லிட்டாங்க. அப்போ தற்போது இடைநிலை ஆசிரியர் பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க பண்ணாக்கா பேப்பர் 1 எழுதினா போதும். பட்டதாரி ஆசிரியர் இருந்தால் தாள் 2 எழுதினா போதும். சப்போஸ் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றிருந்தால், இப்போ பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கிறார் அப்படின்னா அவர் பண்ணாக்கா தாள் 1, அதாவது பேப்பர் 1 மட்டும் இது பண்ணணும். ஸோ அதுலேயே எனக்கு பண்ணாக்கா இன்னும் பண்ணாக்கா ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா தாள் 2 எழுதி அவங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொதுவாக தற்போது தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் பணியில் தொடர தாள் 1ம், பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற தாள் 2ம் தேர்வு எழுத வேண்டும். இப்போ பண்ணாக்கா தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக ஒருத்தர் பண்ணாக்கா இருப்பார். அவர் பண்ணாக்கா அதே பணியில் தொடரணும் அப்படின்னா அவங்க பேப்பர் 1 எழுதி பாஸ் பண்ணால் போதும். சப்போஸ் அவருக்கு பண்ணாக்கா பிடி அசிஸ்டண்ட்டாக பட்டதாரி ஆசிரியராக பணி உயர்வு வேணும் அப்படின்னா அவங்க பண்ணாக்கா தாள் 2 எழுதணும். அடுத்து மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கு இன சுழற்சி அடிப்படையிலே நிர்ணயிக்கப்பட்டுள்ள மதிப்பெண்களை அவர்களுக்கு தகுதி மதிப்பெண்களாக கொள்ளப்படுகிறது. அப்போ மாற்றுத்திறனாளி ஆசிரியர்களுக்கும் இன சுழற்சி அடிப்படையிலே நிர்ணயிக்கப்பட்டுள்ள மதிப்பெண்களை அவர்களுக்கு தகுதி மதிப்பெண்களாக கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பண்ணாக்கா 9வது ஓசி எனப்படும் இதர வகுப்பினருக்கு என்சிடிஇ விதிகளின்படி 90 மதிப்பெண்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு அந்த மதிப்பெண்களை குறைக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஓசி கேட்டகரிக்கு பண்ணாக்கா 90 மதிப்பெண் அப்படின்றது என்சிடிஇ அவங்க பண்ணாக்கா பண்ணியிருக்கிறதுனால அதை குறைக்க முடியாது. ஆனால் மாற்றுத்திறனாளிக்கு பண்ணாக்கா இன சுழற்சி அடிப்படையில், அதாவது பண்ணாக்கா அந்த 60 மார்க் பாஸ் மார்க்குன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அதுவே இப்போ கொடுத்துருக்காங்க. பிற இனத்தவர்கள், அதாவது பண்ணாக்கா மற்ற கேட்டகரிஸ் ஓபிசி, எஸ்டி, எஸ்சி, பிற இனத்தவர்களுக்கு பேச்சு மதிப்பெண்ணை மாநில அரசுகள் நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்ற என்சிடி விதிகளின்படியே மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்கள். ஸோ அப்போ பண்ணாக்கா அவங்க பண்ணாக்கா நம்ம என்சிடி மாநில அரசே இது பண்ணிக்கலான்றதுனால இவங்க பண்ணாக்கா அதை மார்க்கை குறைச்சி இது பண்ணியிருக்காங்க.
அடுத்து பொதுவாக எமிஸ் ஐடி உள்ளவர்கள் அனைவரும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்போ எமிஸ் ஐடி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். ஏன் எமிஸ் ஐடி அப்படின்னா, அவங்க எமிஸ் ஐடி இருந்தால் தான் வந்து பண்ணாக்கா ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு தான் எமிஸ் ஐடி கிரியேட் பண்ண முடியும். அதனால் வந்து பண்ணாக்கா அதனால் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுயநிதி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எமிஸ் ஐடி வழங்கப்பட்டுள்ளதால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். அப்போ சுயநிதி பள்ளிகளில் பணியாற்றக்கூடியது, அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பணியாற்ற எல்லாருக்குமே எமிஸ் ஐடி இருக்கிறதுனால அவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்எம்சி மூலம் தற்போது பள்ளிகளில் காலியாக உள்ள இடங்களில் நியமிக்கப்பட்டுள்ள தற்காலிக ஆசிரியர்களுக்கும் தற்காலிக எமிஸ் ஐடி வழங்கப்பட்டுள்ளதால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம். அப்போ எஸ்எம்சியில் வந்து யாராவது ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு எமிஸ் ஐடி இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்கூலுடைய ஹெச்எம் கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்க தற்காலிக எமிஸ் ஐடி வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அது மூலிமா நீங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்து தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பணிச்சான்றிதழில் தலைமை ஆசிரியர் கையொப்பம், வட்டார கல்வி அலுவலர் கையொப்பம் மற்றும் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் கையொப்பம் மூன்றும் இடம்பெற வேண்டும். அப்போ தொடக்க நடுநிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பணிச்சான்றிதழ், அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ தொடக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளில் பணியாற்ற ஆசிரியராக இருந்தால் அவங்க வந்து தலைமை ஆசிரியருடைய கையொப்பம் வாங்கணும், வட்டார கல்வி அலுவலர் கையொப்பம் வாங்கணும், பிஓது, அடுத்தது மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க இந்த 3 பேருடைய கையெழுத்தும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 15வது பாருங்கள். உயர்நிலை, மேல்நிலை மற்றும் சுயநிதி பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பணிச்சான்றிதழில் தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வி அலுவலர், இடைநிலை தனியார் பள்ளிகள் கையொப்பம் இடம்பெற வேண்டும். அப்போ உயர்நிலை பள்ளி 10th வரைக்கும் இருக்கணும்னா இருக்கட்டும், இல்லை 12th வரைக்கும் இருக்கணும்னா இருக்கட்டும், இல்லை சுயநிதி பள்ளிகளாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து தலைமை ஆசிரியர் வந்து அவங்களுடைய அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணணும். மாவட்ட கல்வி அலுவலரும் சைன் பண்ணணும். அது வந்து இடைநிலை, அதாவது வந்து கவர்மெண்ட்டாக இருந்தால் அவங்க இடைநிலை பள்ளிகள், அதாவது தனியார் பள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருப்பாங்க. மாவட்ட கல்வி அலுவலர் அவங்ககிட்ட சைன் பண்ணணும். அடுத்து 16வது. பொதுவாக பணியில் தொடர அந்தந்த பதவிக்கு உரிய தேர்வும் பதவி உயர்வில் செல்ல வேண்டுமாயின் அதற்கான உண்டான தேர்வும் எழுத வேண்டும். இப்போ வந்து அதே பதவி எனக்கு போதும் அப்படின்னா அதுக்கான தேர்வு எழுதினா போதும். சப்போஸ் வந்து எனக்கு ப்ரொமோஷன் வேணும்னா அதுக்கான தேர்வை எழுதணும். அடுத்தது 17வது. பட்டதாரி ஆசிரியர்கள், நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆகியோர் தாள் 2 மட்டும் எழுதினால் போதும். அப்போ பட்டதாரி ஆசிரியர்கள், அதே மாதிரி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள், இவங்க 2 பேர் வந்து பேப்பர் 2 எழுதினா போதும். ஏன்னா பட்டதாரி ஆசிரியர்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த டெட் எக்ஸாமில் பேப்பர் 1 எழுதலாம், பேப்பர் 2 எழுதலாம்னு சொன்னாங்க. அப்புறம் பேப்பர் 1 எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த முறை என்ன சொல்கிறாங்கன்னா தெளிவாக பட்டதாரி ஆசிரியராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பேப்பர் 2 மட்டும் எழுதினா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 18வது. இடைநிலை ஆசிரியர்கள் பணியில் தொடர மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற தாள் 1 மட்டும் எழுதினால் போதும். அப்போ இடைநிலை ஆசிரியர்கள் பணியில் தொடர்னாலும் சரி, இல்லை தொடக்கப்பள்ளி ஆசிரியர் வந்து பதவி உயர்வு பெறனாலும் சரி, அவங்க வந்து பேப்பர் 1 மட்டும் எழுதினா போதும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 19வது. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பணியில் தொடர தாள் 1 எழுதினால் போதும். அப்போ தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அந்த பணியில் தொடரணும் அப்படின்னாக்கா அவங்க பேப்பர் 1 எழுதினா போதும் அப்படின்றாங்க. அடுத்து 20வது. இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெற தாள் 2 எழுத வேண்டும். அப்போ இடைநிலை ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியராக பதவி உயர்வு பெறணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து பேப்பர் 2 எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேற்கண்ட தகவல்கள் நேற்று பெறப்பட்டன, விண்ணப்பிக்க கால அவகாசம் போதுமான அளவு அளிக்கப்பட்டுள்ளதால் போதிய தகவல்கள் திரட்டி கொண்டு அதன் அடிப்படையில் தவறில்லாமல் விண்ணப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்போ என்னென்ன சொன்னாங்களோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சரியாக அப்ளை பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு கால அளவு இருக்குது, அவகாசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து சீக்கிரமாக அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.